விஜயகாந்த் அஜித் பிரச்சனை கண்கலங்க வைத்த சம்பவம். தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நடிகர் சங்கத்தை கடனில் இருந்து மீட்ட வரலாற்று நிகழ்வு 2000 ஆண்டு மலேசியாவில் நடந்தது. இதனை முன்னின்று நடத்தியவர் நடிகர் விஜயகாந்த். இந்த விழாவிற்கு நடிகர் சங்க தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அனைத்து நட்சத்திரங்களையும் கட்டாயம் வர வேண்டும் என உத்தரவு ஈட்டிருந்தார். இதுவரை தமிழ் மட்டுமின்றி இந்திய சினிமா வரலாற்றிலேயே நடக்காத ஒரு நிகழ்வாக இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருந்தது நடிகர் சங்கம். அப்போதைய முன்னணி நடிகைகள் இப்பெரும் ஆளுமைகளுக்கான ரஜினி, கமல், மற்ற நடிகர்கள், வளர்ந்து வந்த இளம் நடிகர்கள் என அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அஜித் மட்டும் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை. விழா முடிந்து நல்ல வருமானம் கிடைத்ததும் நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்தை அஜித் நேரில் சந்தித்து நடிகர் சங்கத்திற்கு தன்னால் முடிந்த உதவி செய்து வேண்டும் என நினைத்தேன். என்னால் நீங்கள் ஒருங்கிணைந்து நடத்திய மலேசியா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று கூறி குறிப்பிட்ட தொகை ஒன்றை கொடுத்துள்ளார். விழாவில் கலந்து கொள்ளாத அஜித்தின் மீது ஏற்கனவே கடும் கோபத்தில் இருந்த விஜயகாந்த் அஜித் கொடுத்த பணத்தை வாங்கவில்லை. உன்னோட காசு எனக்கு வேண்டாம், நாங்க நினைத்ததை விட அதிகமாக கிடைத்துவிட்டது என கூறி அஜித் கொடுத்த காசை வாங்க மறுத்துள்ளார் விஜயகாந்த். அஜித் எவ்வளவு பேசியும் விஜயகாந்த் மனம் இறங்கவில்லை. இதனால் விஜயகாந்திடம் தனது முதுகில் இருக்கும் காயங்களை காட்டி இதுதான் காரணம் என கூறியுள்ளார் அஜித். அவரது முதுகில் செய்யப்பட்ட ஆபரேஷன், அதனால் அவருக்கு ஏற்பட்ட வலியின் காரணமாக தான் நட்சத்திர விழாவிற்கு வர முடியவில்லை என தெரிந்ததும் கேப்டன் விஜயகாந்த் கண் கலங்கி அழுது விட்டார். அஜித் தனது வலியை பற்றி விஜயகாந்திடம் கூறியதும் அவர் விஷயம் புரிந்து வருத்தப்பட்டு உள்ளார். இதன் பின் அஜித் கொடுத்த அந்த பணத்தையும் பெற்றுக் கொள்வதாக கூறியுள்ளார்.